என்ன பேச வச்ச சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர், தாராமா எல்லாம் பெரிய லெஜெண்ட். ஒரு 10 மாஸ்டர் தான் அப்பலாம். ஆமா. இப்போ வந்து போட்டோ பாத்தீங்கன்னா 100, 200 பேர் இருக்காங்க. அந்த மாஸ்டர் கிட்ட வந்து ஒருத்தர் மாஸ்டர் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆமா. ஆனால் அந்த ஸ்டைல் அவங்களுக்கே நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதே மூமெண்ட் கொண்டு போய் ஆர்டிஸ்டையே நான் கொண்டு வரணும். அப்போ சிரஞ்சீவி சார்னா தாரா மாஸ்டர் வந்தாலும் சரி, சிவசுப்ரமணியம் மாஸ்டர் வந்தாலும் சரி, எந்த மாஸ்டர் போனாலும், ரகு மாஸ்டர் வந்தாலும் பாபு எங்கன்னு கேட்பாரு. ஏன்னா சொல்லி கொடுக்குற விதம், சொல்ற விதம், ஹெவியா ஆடி காமிக்கிற விதம், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. மாஸ்டர் சொல்றது மாஸ்டர்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேச முடியாது. என்கிட்ட சொல்லி கூட சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரிங் அடிக்கலாம்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நான் ஒரு அடிச்சுக்கடான்னு சொல்லுவார். டப்புன்னு ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரிங் அடிச்சு பண்ணு காமிப்பேன். பாபு இங்க வந்த உடனே ஷூ பார்ப்பாரு. நான் வந்து அப்போ வந்து கேஷியோன்னு சொல்லிட்டு கேஷ்னோ தேட்டருக்கு ஏத்தாப்புல கேஷியோனா ஷூ கடை, அதுதான் பெரிய கடை. ஓகே. அது எல்சன்ஸ் அந்த கேஷியோ. அப்ப அந்த ஷூ அப்பவே நான் வந்து வர காசுலாம் நல்ல நல்ல ஷூ ஆயிட்டு போவேன். சிரஞ்சீவி சார்லாம் பந்தாருன்னா, ஏய் பாபு ஷூ எடு, ஏய் சிவா மேக்கப் பண்ணிட்டேன் அது எந்த செய் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நான் வெறும் காலில் ஆடிட்டேன். அந்த மாதிரி அதே மாதிரி அந்த மாதிரி நாகார்ஜுன விக்ரம் ஃபர்ஸ்ட் படம் அவர் அமெரிக்கால இருந்து முத வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குற விதம், ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வெங்கடேஷ் ஃபர்ஸ்ட் படம் மனோர் பாண்டவன் அவங்களுக்கு எல்லாம் 5 நாள் 6 நாள் நான் அங்க உட்காந்து எப்படி அஜித் சாருக்கு அமராவதியில 5 நாள் 4 நாள் உட்காந்து நான் ரிஹர்சல் பண்ணி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் படத்துக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அவங்ககிட்ட அந்த ஆடி காமிக்கிற விதம், அவங்க சொல்ற விதம், அவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுது. மாஸ்டர் இருந்தாலும் எங்களை அவங்க புது ஆர்டிஸ்ட் வந்து மாஸ்டர் எடுத்துக்குவாங்க அசிஸ்டண்ட்டை. அதுக்கு வந்து நம்ம என்ன நம்மளோட உழைப்பு, அந்த உழைப்பை வந்து இவன் பார்த்துருக்குறான். இவன் காலேஜில் படிக்கும்போது ஆகட்டும், அங்கே படிக்கும்போது கேப்ல என் சாங்க்கு வருவான். என்னதான் இருந்தாலும் பிரபுதேவா அப்பதான் ஒரு வேற ஸ்டைல்ல வந்து இருக்கிறாரு. இவன் அந்த ஸ்டைல் கொஞ்சம் அது நான் சொல்லி கொடுக்கல, அது அவன் மனசுல வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு மாஸ்டர் கிட்டே ஒர்க் பண்ணி அவங்க பண்ற பெரிய படங்களாகட்டும் யாரா இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பிரசன்னானா எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அன்னைக்கு ஜான் பாபுனா எல்லா ஆர்டிஸ்ட் பிரபு சார்ல இருந்து கமல் சார்ல கார்த்திக் சார் எல்லாருமே. அப்புறம் டேல வந்து ஒரு சாங்கு, நைட்ல ஒரு சாங்கு, டேல பண்ற சாங்ல வந்து ரகு மாஸ்டர் வந்து இந்த நைட்ல வந்து வேற சாங்கு சுந்தர மாஸ்டர். நான் டேல அந்த சாங் பண்ணிட்டு அங்கேதான் இருந்தேன். ஏன்னா மாஸ்டர் அங்க இருக்க சொன்னா 8 மணிக்கு வந்துடுறேன்டா நம்ம சாங் இருக்குன்னு. அப்போ பாத்துக்கோங்க, அந்த மாஸ்டருக்கும் நான் தான் அசிஸ்டன்ட், இந்த மாஸ்டருக்கும் நான் தான் அசிஸ்டன்ட்.